viewers, welcome to Karan-Dees. இந்த வீடியோல பலாக்கா கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். SriLankan style Kirikos அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இத செய்யிறதுக்கு முதல்ல பலாக்கா எடுத்துக்கோங்க. இது பாத்தீங்கன்னா ரோ JackFruit, baby JackFruit இல்ல. முதல்ல ஒரு panல க்ளீன் பண்ணி சின்ன சின்னதா கட் பண்ண பலாக்காவெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பலா கொட்டையையும் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு இதோடயே சேர்த்து வேக வைக்க போறேன். இது ஈஸிக்காக தான் நான் இப்படி பண்றேன். இல்லனா நீங்க பலா கொட்டையை தனியா வேக வச்சிட்டு கூட எடுத்துக்கலாம். அடுத்ததா வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா கொஞ்சம் வெந்தயம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா மஞ்சள், கறி பவுடர் சேர்த்துக்கலாம். கறி பவுடர் இல்லைன்னா நீங்க கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததா நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் ஆப்ஷனல் தான். இதை நீங்க போடாமலே கூட இந்த கறி செய்யலாம். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு yellow கலர்ல இந்த கறி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததா கொஞ்சம் கருவேப்பிலையும் தேவைன்னா நீங்க ரம்பையும் ஆட் பண்ணிட்டு இதை வேக வச்சுக்கலாம். இப்போதான் இதை மீடியம் ஃப்ளேம்ல கவர் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு முதல்ல குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். இது நான் இன்னும் நல்லா குக் ஆகி இல்லை. ஸோ இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் நல்லா சாஃப்டாகி பலாக்கொட்டையெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். எல்லாம் நல்லா குக் ஆகி இருக்கு. நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா 1 கப் திக் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததா மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா பாயில் ஆகும் போது பேன்ல இருந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகுது. உங்களுக்கு இந்த அளவு கிரேவி வேணும்னா இப்போவே ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இதை இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேன்ல இருந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகெல்லாம் நல்லா பொரியும் போது கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். வரமிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பைசி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு கொஞ்சம், எல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் கொஞ்சம், எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இதெல்லாம் பொரிகிற வரைக்கும் குக் பண்ணால் போதும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா பொரியுது. இப்படி
நல்லா வதங்கியிருக்கும் போது ஏற்கனவே நம்ம செஞ்ச பலாக்காய் கறி இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா பபிள்ஸ்லாம் வருது. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கன் ஸ்டைல் கிரிக்கோஸ் ரெடி ஆகியாச்சு. அடுத்தது இதை சர்வ் பண்ணிக்கலாம்.